வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 30 டிசம்பர் 2025. வருஷ எண்டில் வந்துட்டோங்க. ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம இயர்லி ராசி பலன் வந்தாச்சுங்க எல்லாருக்கும், நம்ம நேயர்களுக்கு. அதை பாருங்கள். மாத பலன், வருட பலன், அது மட்டும் இல்லை, நட்சத்திர பலனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ஜோதிட ரகசியங்களும் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போது ராசி மண்டலத்தில் இருக்க கிரக நிலவரத்தை பார்த்துருவோம். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் தனுசு ராசியில் கண்டினியூ பண்ணுறாங்க. ராகு பகவான் கும்ப ராசியில் கண்டினியூ பண்ணுறாங்க. சனி பகவான் மீன ராசியில் கண்டினியூ பண்ணுறாங்க. சந்திரன் இன்றைக்கி மேஷத்தில் இருக்காருங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கி பார்த்தா கன்னி ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேஷ ராசிக்கு போயிடுவோம். என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சந்திர பகவான் இருப்பதால் இன்று மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிட்டும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும். அரசு வழி காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேம்படும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் வரும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்று சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களில் சற்று தடுப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மாலையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியில் குரு பகவான் தொடர்வதால் லாபங்கள் பெருகும். மூத்த சகோதரர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் தெம்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நண்பர்களுடன் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கடக ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவுகள் முழுமையாக கிடைக்கும். கடினமான வேலைகளையும் உங்கள் திறமையால் எளிதாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரம் ரீதியாக மிகவும் வலுவான நாளாக அமையும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, கேதுவின் அருளால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொலைதூர பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நிறைவேறும். செல்வாக்கு உயரும் நாள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, சற்று கவனத்துடன் இன்று இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாக சந்திரன் வருவதால் சந்திராஷ்டமம் உண்டாகியிருக்கிறது. சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதற்கான பரிகாரங்களை முதலில் சொல்லிவிடுகிறேன். நீராகாரத்தை அருந்தி சரியான டைமில் உறங்கி வேலையை பிளான் செய்து நல்ல மூச்சு பயிற்சி செய்தால் சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. இது கன்னி ராசிக்கு மட்டுமல்ல, நம் எல்லா ராசி நேயருக்கும் நாம் கொடுக்கும் டிப்ஸ் இது. சரி, சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை. ஒன்றுக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை துலாம் ராசி அன்பர்களே, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே, செவ்வாயின் பலத்தால் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் நாள். கடன்களை திருப்பி செலுத்த நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த போட்டிகள் குறையும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். நல்ல ஆரோக்கியம் நல்ல முறையில் மேம்படும். உங்கள் லாபம் பெருகும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் நாள். அவர்களின் கல்வி மற்றும் வேலைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்கள் பிள்ளைகள் இன்று சிறப்பாக செயல்பட்டு உங்கள் மனதில் நல்ல ஒரு பாசத்தையும் பண்பையும் அன்பையும் உருவாக்குவார்கள். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து சிக்கல்கள் தீரும். தெய்வ பலத்தால் மன அமைதி கிடைக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மகர ராசி அன்பர்களே, சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையால் நிர்வாக திறமை கூடும். புதிய வீடு அல்லது வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கும்ப ராசி அன்பர்களே, உங்கள் தன்னம்பிக்கை உயரும் நாள். இளைய சகோதரர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு அமோக லாபம் உண்டு. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் பணிமாற்றம் எல்லாமே கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. குறுகிய தூர பயணங்களில் வெற்றியும் கிடைக்கும். உங்கள் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மீன ராசி அன்பர்களே, பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுக்கள் கைகூடும். கண் மற்றும் பற்கள் தொடர்பான உபாதைகள் நீங்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். உங்கள் கௌரவத்திற்கு பங்கம் வராத வகையில் காரியங்களில் சிறப்பாக நடக்கும். அடுத்த கட்டம், நீங்கள் செய்யும் வேலைகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் தொழிலில் நெருக்கடி வரலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக சமாளிப்பீர்கள். உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.